Bonjour, aujourd'hui c'est 11 avril 2025. Today it is 11th April 2025. 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வாந்திரதி வீனஸ்குரிய நாள். ஒரு அழகான முத்து போன்ற ஒரு மேற்கோள் அன்னை தன்னையே அழித்தல், செல்ஃப் கிவிங் பத்தி அன்னை சொன்னது. pour le divin que ce que tu lui as donné அப்படின்னு சொன்னாங்க. மதிப்பு, உன்னுடைய மதிப்பு என்னன்னா நீ எந்த அளவுக்கு இறைவனிடம் நீ உன்னை அளிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ மதிப்புடையவராக இருக்கிறாய். இப்ப நீங்க அதிகமா கொடுத்தா அதிக மதிப்பு, குறைவாக கொடுத்தால் குறைவான மதிப்பு. இவ்வளவுதான். pour le divin que ce que tu lui as donné. donnéங்கிறது வந்து பாசை காம்போசே. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டு த டிவைன் யூ ஆர் வர்த் நோ மோர் தேன் வாட் யூ ஹேவ் கிவன் ஹிம். நீ எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாயோ அதை விட இன்னும் அதிகமான மதிப்பு உனக்கு இல்லை அப்படிங்கிற பொருள் அது வருது. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு கதையில வரும். அந்த கதையில எப்படின்னா, மைனர் சைல்டுக்கு வந்து சொத்தை வந்து அவங்க அப்பா அம்மா எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாங்க. சூழ்நிலை காலமா உயிர் எழுதியிருப்பாங்க. அதை எடுத்து செய்யறவர் வந்து கொஞ்சம் கெட்ட குணம் உள்ளவர். அவர் என்ன பண்றது, அதுல வந்து உங்களுக்கு விருப்பமானதை அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். கடைசியில இதெல்லாம் எழுதிருக்கா உங்களுக்கு விருப்பமானதை கொடுக்கலாம் அப்படின்னா, அவர் 100 ரூபாய் இருக்குன்னா 10 ரூபாயோ 5 ரூபாயோ ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் அந்த பையனுக்கு நியாயமா அது இஷ்டம் போல கொடுத்துருக்கணும். ஒரு நிமிஷம். அப்போ ஒருத்தருங்க அப்போ வந்து இத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வக்கீல் அவங்க மேல அந்த கொடுத்த ட்ரஸ்டி மேல, ட்ரஸ்டினா அந்த பார்த்துக்கிட்டவர் நல்ல மனிதருக்கு போட்ட உடனே சரி நீங்க விருப்பமானதாம எனக்கு என்ன பிடிச்சதோ அதை தானே கொடுக்க சொன்னாங்க. சரி நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் அந்த இந்த வீட்டை எடுத்துக்கிட்டா, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டா, இதை எடுத்துட்டா அதெல்லாம் அது உங்களுக்கு பிடிக்காம எடுத்தீங்களா, உங்களுக்கு வேணும் பிடிச்சதான் எடுத்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் எடுத்திருக்கேன், அவனுக்கு என்ன வேணும்னு நான் விருப்பப்பட்டனோ அதை கொடுத்தாங்க. அப்போ சொல்றாரு, அந்த உயிர் எழுதினவர் வந்து என்ன குறிப்பா சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு பிடிச்சு நீங்க என்னென்ன எடுத்துக்கிட்டீங்களோ அதுதான் உண்மையா உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதுதான் அந்த குழந்தைக்கு தரணும், நீங்க அந்த குழந்தைக்கு கொடுத்ததுதான் நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ட்விஸ்ட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் விருப்பப்பட்டது அப்படின்னு சொன்னது வந்து அந்த இடத்துல அந்த கதைப்படி அந்த வழக்கின் படி பார்த்தா, நீங்க விருப்பப்பட்டதுக்குள்ள நம்ம சௌரியத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன ஆசைப்படுறோம், நம்ம என்ன முடிவுன்னு எடுத்துக்குவோம், ஆசைன்னு எடுத்துக்குவோம். இப்ப 100 ரூபா இருக்குன்னா 5 ரூபா கொடுப்போம், 10 ரூபா கொடுத்து மிச்சம் 90 நம்மளே எடுத்துக்குவோம், இந்த 95 நம்மளே வச்சுக்குவோம்னு சொல்றது தீய மனித இயல்பு, பேராசையின் இயல்பு. அப்ப அது அப்படியே அந்த வார்த்தையில இருக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீ எடுத்துக்கிட்டத, நீ பிடிச்சி எடுத்துக்கிட்ட, விரும்பி எடுத்துக்கிட்ட, அதுதான் அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுத்ததை நீங்க வச்சுக்கணும்னு சொல்லுங்க. இப்ப இதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா தெளிவா புரியும். To the divine you are worth no more than what you have given him. அப்ப நீங்க எந்த அளவுக்கு இறைவனுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த வழக்கோட தொடர்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். Tu ne vaux pour le divin que ce que tu lui as donné. இந்த டோனேங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இந்த ஏஎஸ்ங்கிறது அவ்வாறு வரும். Tu as donné, tuக்கு வந்து ஏஎஸ் தான் வரும். Merci beaucoup à tous. Merci à la mère et à Shri Aurobindo.